பொதுவா ஒரு இடத்துல நெருப்பு புடிச்சிருச்சுன்னா, எவ்வளோ நாள் எரியும்? அது சின்னதா இருந்துச்சுன்னா, ஃபயர் சர்வீஸ் வந்து சீக்கிரம் அணைச்சுருவாங்க. கொஞ்சம் பெருசா இருந்துச்சுன்னா, ஒரு டேஸ் ஒரு ஒரு மிஞ்சி மிஞ்சி போனா மந்த் கூட ஆகலாம். பட் ஒரு இடத்துல புடிச்ச நெருப்பு கிட்டத்தட்ட 62 இயர்ஸா எரிஞ்சிட்டு இருக்கு. இப்ப வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்குன்னா நம்ப முடியுதா? அதுதான் வந்து சென்ட்ரேலியால நடந்துட்டு இருக்கு. மே 1962ல இந்த நெருப்பு ஸ்டார்ட் ஆச்சு. எங்கன்னு பார்த்தோம்னா, கோல் மைன் நிலக்கரி சுரங்கத்துல சின்னதா புடிச்ச நெருப்பு. அப்ப அத யாரும் பெருசா கண்டுக்கல. பட் அது பூமியில அடி வரைக்குமே வந்துட்டு பத்தி இருந்திருக்கு. அது அப்ப அவங்க யாரும் பெருசா எடுத்துக்கல. பட் இப்ப வரைக்கும் அந்த நெருப்பு எரிஞ்சுட்டே இருக்கு. 1980ஸ்ல வந்துட்டு நெறைய பேர் அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. காரணம் அங்க இருக்கக்கூடிய புகை. ஃபுல்லா எரிஞ்சுட்டே இருந்தா புகை வந்துட்டே இருக்குமே, புகை எல்லாமே வந்துட்டு பாய்சன் ஆயிருச்சு. ரோடு எல்லாம் வந்துட்டு 2 2 உடைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த நெருப்பு இப்ப வரைக்கும் எரிஞ்சிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஆல்ரெடி 62 இயர்ஸ் எரிஞ்சிருச்சு. இன்னும் 250 இயர்ஸ்க்கு அந்த இடத்துல வந்துட்டு நெருப்பு எரிஞ்சுட்டு தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. கொஞ்சம் வித்தியாசமா இருக்குல்ல? இத பத்தி உங்களுக்கு மேல ஏதாவது தெரிஞ்சுச்சுன்னா கீழ கமெண்ட்ல எனக்கு சொல்லுங்க. இந்த மாரி இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸ்லாம் பார்க்கணும்னா நம்ம சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.